இங்க ஒரு நபரு தாகமா இருக்கேன்னு ஒரு குட்டையில போய் தண்ணி குடிக்கிறாரு. இவர் குடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அங்க உள்ள எல்லா தண்ணியுமே காணாம போயிருது. இவ்வளவு தண்ணியை குடிச்சனால யூரின் பாஸ் பண்ணலாமேன்னு போறாரு. இவர் யூரின் போறத பார்த்த பக்கத்துல இருக்கிற வயசானவர் ஸ்டென் ஆகி நின்னுறாரு. ஏன்னா இவருடைய யூரின் ஃபயர் இன்ஜின் ஹோல்ஸ்ல இருந்து வர மாதிரி அவ்வளவு ஃபோர்ஸா வருது. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த மலைகளுக்கு கீழே இருக்கிற ஒரு கிராமத்துல தீ பிடிச்சிருது. அந்த தீயை அணைக்கலான்னு முயற்சி பண்றப்ப அந்த நேரம் பார்த்து மழை வர ஆரம்பிச்சிருது. கடவுளே நேர்ல வந்து காப்பாத்தினதா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதான் இல்ல, அந்த மலைகளுக்கு மேல இருந்து அந்த யூரின் அடிச்சவர் தான் இவங்களோட தீயனா அணைச்சிருக்காரு. இவர் யூரின் அடிச்சிட்டு இருக்கும் போது இவருடைய டைரக்ஷனை மாத்தனால வானத்துக்கு மேல இருக்கிற சூரியன் வரைக்குமே இவருடைய யூரின் போயிருது. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் பைனாகுலர்னா வச்சு இங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்குறா. அவளும் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறா. இந்த நபரும் இந்த ஊர்க்கார் தான், ஆனா இவருக்கு கல்யாணம் ஆகாம பேச்சுலராகவே இருப்பாரு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே இவரை பத்தி தான் பேசிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களும் இவங்க வீட்டுக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாக்குறப்ப அவர் எதையோ தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய 2 கையுமே இடுப்புல தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்த இந்த பெண்களுக்கும் ஒண்ணுமே புரியாம பாக்குறாங்க. அவர் திரும்பி விளையாடும் போதுதான் இந்த பெண்கள்லாம் அவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே இவர் முன்னாடி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இவர் இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஏன் எப்படின்னா பண்ணுவாங்கன்னா இவர் பவர்ஃபுல்லா இருக்கிறனால இவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் பவரா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க.